வழமை போல நான் லஞ்ச் சாப்பாட்டுக்காக ஷொப்பை மூடிட்டு போயிட்டு இருக்கும்போது நானும் சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பார்த்தேன். போன் கட் ஆயிடுச்சு. ஹலோ கைஸ், நான் தான் உங்க ரிம்சான் ஸ்லோக்ஸ். இந்த வீடியோ எதை பத்தின வீடியோ அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா? இந்த வீடியோ இதை பத்தின வீடியோ தான். நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. என்னடா கையில ஒரு உருளைக்கிழங்கு வச்சுட்டு காட்டணி அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா? இது உருளைக்கிழங்கு இல்லைங்க, இது ஒரு ஃப்ரூட்ஸ் தாங்க. அதாவது இந்த ஃப்ரூட்ஸ் உடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா கொட்டன் ஃப்ரூட். இங்க வந்துட்டு இந்த ஃப்ரூட்டை வந்து டோங்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுவரைக்கும் இந்த ஃப்ரூட்டை நான் சாப்பிட்டு பார்த்தது இல்லை. பட் இந்த வீடியோல இந்த ஃப்ரூட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஃப்ரூட் வந்துட்டு என்ன டேஸ்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லியும் பார்க்கலாம். இந்த ஃப்ரூட்டை எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தெரியாது. தெரியாதவங்க இருந்தீங்கன்னு சொன்னா இந்த வீடியோ பார்த்தா தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னு சொன்னா கீழே கொமான்ல இந்த வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது, ஃப்ரூட்டோட நேம உங்க ஊர்ல என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கொமான்ல சொல்லுங்க. இந்த ஃப்ரூட்டுக்காக இன்னைக்கு நடந்த ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறீங்களா? வழமை போல நான் லஞ்ச் சாப்பாட்டுக்காக ஷொப்பை மூடிட்டு போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கோல் வருது. சரி என்ன அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணலான்னு சொல்லி கோல் ஆன்சர் பண்ணும்போது போன் கட் ஆயிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை போகும்போது முன்னாடி இந்த பழத்தை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரி ஏதோ பாக்கு அப்படி இல்லை உருளைக்கிழங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு போயிட்டேன். மறுபடியும் எனக்கு கோல் வருது. எங்க வீட்டுல இருந்தாலும் கோல் வருது. அவங்க கால் பண்ணி உனக்கு ஒரு பழம் வச்சிருக்கேன் வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன பழம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு டோங்கா வச்சிருக்கேன் வா அப்படின்னாங்க. என்னது தேங்காவா? தேங்காய் எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு தேங்காய் இல்ல டோங்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னது வித்தியாசமான பேரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பார்த்தா இந்த பழத்தை என்னுடைய கையில தூக்கி தந்தாங்க. சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கேன். ஏன்னு சொன்னா நானே இன்னைக்கு தான் இந்த பழத்தை சாப்பிட்டு பார்த்திருக்கேன். இது வந்துட்டு சாப்பிடுறதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். சாப்பிடுறதுதான், இது வந்துட்டு கிடைக்கிறது பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே அப்படி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தேன். சாப்பிட்டு பார்த்துட்டு இது வந்துட்டு மங்கூஸ் டேஸ்ட்டுக்கு இந்த ஃப்ரூட் இருந்துச்சு. சரி ஓகே இது மிச்ச நாள் கூட இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இது மிச்ச நாள் இருக்குது, ஆனா நிறைய பேருக்கு இந்த பழத்தை பத்தி தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி நம்மள மாதிரி நிறைய பேர் தெரியாம இருப்பீங்க அப்படின்னு சொல்லித்தான் இந்த வீடியோ ஷூட் பண்றேன். இந்த ஃப்ரூட்டை வந்து உள்ளுக்கு இருக்கிறதான் சாப்பிடுறதான். அதாவது உள்ளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறேன் பாருங்க. அதாவது உள்ளுக்கு இப்படிதான் இருக்கும். இந்த வெள்ளை விதையை தான் நம்ம வந்துட்டு சாப்பிடுறது. கிட்டத்தட்ட இது வந்துட்டு மங்கூஸ் டேஸ்ட்ல தான் இருக்கும். சுகர் பேஷண்ட் தான் இதை வந்துட்டு அதிகமா சாப்பிடுவாங்க. உங்கள நிறைய பேருக்கு இந்த பழத்தை தெரியுமான்னு சொல்லி தெரியாது. தெரியாதவங்க இருந்தீங்கன்னு சொன்னா இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு பார்க்கலாம். வந்துட்டு மங்கூஸ் ஃப்ரூட் டேஸ்ட்டுக்கு இந்த பழம் இருக்குது. உங்களுக்கு இந்த பழத்தை பிடிக்கும் அப்படின்னு சொன்னா வாங்கி சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கு. இது வந்துட்டு சீசனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். இப்படியான பழங்கள் வரும்போது மிஸ் பண்ணாம கட்டாயம் வாங்கி சாப்பிட்டு பாருங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரூட்டை எத்தனை பேர் சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி தெரியாது. சாப்பிட்டவங்க இருக்கீங்கன்னு சொன்னா கமெண்ட் பண்ணுங்க. சரி ஓகே, இன்னொரு வீடியோல உங்க எல்லாரும் சந்திக்கிற வரைக்கும் உங்கள்ட்ட இருந்து விடைபெறுவது ரிம்சான் ஸ்லோக்ஸ். பாய்.